மதிப்பில்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே. ஒரு மனுஷனும் என்னை மதிக்கலையே. தகுதி இல்லாத ஒரு மனுஷனா எல்லாரும் முன்னாடியும் நான் காட்சி அளிக்கிறேனே. இதில் இருந்து சாயப்பா என்னை காப்பாற்றுவாரா? என் வாழ்க்கையில் மற்றவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா? என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து என்ன பெருமை சேர்க்க முடியுமா? எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன். எனக்கு வாழ்க்கையில் வழிகாட்டுவது யார்? இதை பற்றி தான் இந்த ஆடியோவில் முழுக்க பேசியிருக்கோம். இதை ஃபுல்லாக கேளுங்க. கண்டிப்பாக இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்பேற்பட்ட இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் இந்த உலகத்துக்கும் சாயப்பாவுக்கும் அப்படின்ற ஒரு உண்மை இதில் நிச்சயமாக புரிய வரும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, என்னை யாரும் மதிக்கல. தகுதியே இல்லாத மனுஷனா நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில் நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் சாதிக்கிறாங்க, தினம் சாதனை புரிகிறாங்க. ஆனால் நானும் ஒரு நாளே செவத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு மனசு ஃபுல்லாக அந்த நினைப்பு இருக்குது. சாயப்பாவோட அருளால் அது நடக்குமா? என்னுடைய வயதோ 42. நீங்கள் சொன்னீங்க 40 வயசை தாண்டினதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற தாட்டு வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஒரு ஆடியோ கொடுத்துருந்தீங்க. அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் 40 நெருங்கினவங்களோட புலம்பல்களை எப்படின்னு பார்க்கும்போது அத்தனையும் அதில் உண்மை இருந்துச்சு. ஆனால் எனக்கு இப்போ உள்ளுக்குள்ள ஒரு பயமும் ஒரு உதறலும் எனக்கு ஆரம்பிச்சிடுச்சு. நான் இதில் இருந்து மீண்டு வரணும். ஒரு மதிப்பு மிக்க மனுஷனா நான் மாறணும். இதற்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை 100% நான் ஃபாலோ பண்ண போகிறேன்ற முடிவோடு இருக்க. எனக்கு கண்டிப்பாக ஆடியோவில் நீங்கள் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. இதற்குரிய பதில்கள் உங்களுக்கே தெரியும். நாம்
60 வயசை தாண்டினவங்க கூட முடியும்னு சொல்லி பழகுங்கன்னு. அப்போ 40 ஒரு வயசா? 40 ஒரு வயசே இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை உண்மையிலேயே எந்த ஏஜில் ஆரம்பிக்குது தெரியுமா? 40s. உண்மை. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆடியோவை சொல்லும் போதும் அவசரப்படாதீங்க, என்ன ரிசல்ட் எனக்கு அப்படின்னு. நீங்கள் படுற அவசரம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையை இருட்டில் தள்ளுது. முதல்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த டீட்டெயிலாக சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்தான் எந்த விஷயத்த சொன்னாலும் அது உங்களுக்கு புரியும். எடுத்த உடனே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் பண்ணிடுவீங்களா? அப்போது உங்களுடைய இடத்துக்கு நான் வந்து உங்களை பற்றி நான் பேசி அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த 40 தாண்டி அன்பே சாயில் ஜெயிச்சாங்க இல்லையா, அவங்களோட விஷயத்தையும் சொன்னாதான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும், இல்லைன்னா புரியாது. ஸோ எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள். நான் கமெண்ட் கூட பண்ண சொல்லலை, லைக் தான் பண்ண சொல்கிறேன். நான் கமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கு. லைக் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும். நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னா வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. புரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் கேட்குறவங்களும் விருப்பமாக கேட்குறவங்களுக்கும் தான் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். அப்போ நீங்கள் கமெண்ட்டில் சந்தேகம் கேளுங்க, விருப்பத்துக்கு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், லைக் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன்னா எல்லோருடைய கமெண்ட்டையும் நீங்கள் படித்து அதுக்கு ஒரு லைக் கொடுக்கணும். நான் ஷேர் பண்ண சொல்லலை, லைக் மட்டும்தான் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்தால் போதும். நீங்கள் வலுக்கட்டாயமாக ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு நமக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. ஜஸ்ட் லைக் பட்டன் அண்டு கமெண்ட் பட்டன் அண்டு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு டீப்பான ஒரு அனலைஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆடியோ கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றது நிச்சயம். நான் ஒரு ஆடியோலையும் ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கை மாறணும்னு தான் சாய்ப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ஆடியோவை ஆரம்பிப்பேன். அதே போல் நிறைய மாறி இருக்கு. நேற்று நைட்டு கூட 2.5 மணி நேரம் ஆடியோ. அது பல பேருக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குது. ஸோ 2.5 மணி நேரத்தை நம்ம ஆடியோவை கொடுத்தாலும் இங்கே கேட்க ரெடி அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணுன்ற ஆர்வமும் சாயப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் அன்பே சாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுமை எப்படிப்பட்டது அப்படின்றதையும் தான் இங்கே இது காட்டுது. ஸோ 40 ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அப்போ தான் ஆரம்பமாகுது. இதை எத்தனை பேர் நம்புறீங்க? 20 வயசு வரைக்கும் நாம் அம்மா அப்பாவோட தயவோடு தான் இருக்கோம். 20 இருந்து 30க்கு அப்புறம் ஒரு மனுஷனுக்கு கல்யாணம், குழந்தை, வேலை, இந்த 3 விஷயங்களும் கிடைக்குது. 30க்கு மேலே அந்த 40க்குள்ள அவங்க குழந்தைய படிக்க வைக்கிறாங்க, வருமானத்தை அதிகரிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வீடு, அதுக்கு தகுந்த மாதிரி நடை, அதுக்கு தகுந்த மாதிரி உடை, அதுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுள் ஜோன் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இதை சக்ஸஸாக பண்ணிட்டவங்களுக்கு ஆஃப்டர் 40s ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதை ஃபெயிலியர் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை டவுன் ஆகுது. பல பேரோட வாழ்க்கை அந்த 40 தான் டவுன் ஆகுது. ஏன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 20 வயசில் இவங்க மைண்டில் எப்படி இருந்ததோ 30 வயசு வரைக்கும் இவங்க மைண்டு எப்படி இருந்ததோ அதுக்கு எதிர்ப்புறமாக 30லேருந்து 40க்குள்ளே நடக்குது. அப்போது அந்த எதிர்ப்பதமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்
இவங்கள போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்குது. ஏன்னா அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத சம்பவங்களும் நடக்குது. என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போது எது அதிகமாக இருக்குதோ, கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா மூட நம்பிக்கையில் போய் விழுந்துடுறாங்க. கடவுள் நம்பிக்கை அதிகமாக இல்லை அப்படின்னா ஜாதகத்தை போய் விழுந்துடுறாங்க. இந்த ரெண்டுத்துலேயும் போய் விழுந்து மக்கள் எங்கே தெளிவு கிடைக்கும்னு சொல்லி ஒரே ஓட்டமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. எது எங்கே என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குதுன்றதுலேயே வாழ்க்கையில் பாதி தொலைச்சிட்டாங்க. 70 வயசு ஒரு அம்மா எங்களுக்கு சொன்னாங்க, 40 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னம்மா ஓடிட்டுருக்கேங்க, வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு நான் நினச்சி கேட்டால், இல்லை தம்பி, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் சாமி கிட்ட எல்லா கோயிலுக்கும் நான் ஓடிட்டுருக்கேன், ஆனால் எங்கேயுமே எனக்கு பதில் கிடைக்கல. புரியுதா? 70 வயசு வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்றத தீர்வுகள் கிடைக்கலன்னா நீங்கள் 40 வயசில் இருந்து என்ன செஞ்சீங்க? உங்கள் வாழ்க்கை டவுன் ஆனதுக்கு காரணம் அந்த 30 to 40 நீங்கள் ஏற்படுத்திக்கிட்ட அந்த வாழ்க்கை, உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே பொய்த்து போனதால் 40 ஒரு நிம்மதியை நீங்கள் இழந்துட்டீங்க. என் புருஷன் மதிக்கலை, என் பொண்டாட்டி மதிக்கலை, என் குழந்தை மதிக்கலை. உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதிகமாக வந்துடுச்சு. பர்டிகுலராக லேடிஸுங்களுக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப அதிகம். 40 ஆயிடுச்சு, இனிமேல் என்ன இருக்குது, 40 ஆயிடுச்சு, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஆனால் இப்போ 20 வயசுலேயே அந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக 10 வயசில் இருந்து டிப்ரெஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த டிப்ரெஷன் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்கள் வாழ்க்கையவே அழிக்குது. டிப்ரெஷன் ஓகே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லை அப்படின்னு இருந்தால் பரவாயில்ல. பட் இது பர்மனண்ட்டாக இந்த 7.5 சனி நம்ம வீட்டு திண்ணையில் உட்காந்துருதுன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அது என்னடா உன் வீட்டில் மட்டும் இந்த 7.5 சனி ஒரு 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 திண்ணை போட்டு அந்த இடத்துல நல்லா வசதியாக உட்காந்துடுச்சு, எதை வந்தாலும் அது தடுக்குது, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லி என்னை ஓட்டுவான். நமக்கும் செம்ம காண்டாகும். அப்போது டிப்ரெஷன் அப்படின்றது ஒரு நாள் இருந்து அடுத்த நாள் சரியாயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் அந்த டிப்ரெஷன் லைஃப் ஃபுல்லாக 70 வயசு அந்த அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் அந்த டிப்ரெஷன் கோயிலாக போகிறாங்க. எதுக்கு? தான் பிரச்சனைக்கு தீர்வுகள் அளிக்கணும். தான் குழந்தைங்க 2 ஒரு ஆண் ஒரு பெண் 2 குழந்தைங்க. பையன் ஃபுல்லாக தண்ணி, மருமகளும் பையனும் பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பொண்ணு சைடில் குழந்தை பாக்கியம் இல்லை. 2 சைடில் ஒருத்தவங்களுக்கு நிம்மதியாக இருந்தால் கூட நான் கொஞ்சம் இன்னும் 10 வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பேன்ப்பா. ஆனால் இப்போது 2 பேருக்குமே பிரச்சனை. மாமியார்கிட்ட இருந்து பயங்கர ப்ரெஷர், என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லை, பேசாமல் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், டைவர்ஸ் கொடுத்துடுங்கன்னு சொல்லி. ஆனால் பையன் சைடு இப்படி தண்ணி அடித்து பொறுப்பு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கா. என் மருமக தினமும் என்ன திட்டுறா, நீ என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கிற அப்படின்னு. என்னப்பா பண்ணுறது, இன்னைக்கு வரைக்கும் நான் தேடுறேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல, உங்ககிட்ட ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லு. அம்மா பரிகாரம் இல்லைம்மா, பரிகாரம் நான் நம்புறது இல்லைன்னா, பரிகாரம் இல்லைன்னா எப்படிப்பா அப்படின்னு. அவங்களுக்கு நான் ஒரு பரிகாரத்தை சொல்லிவிட்டு அவங்க அதில் ஒரு வருஷம் இருப்பாங்க. ஸோ அந்த 40 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் 30 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பரிகாரம் ஜாதகம் ஜோசியம் இதுலேயே போயிட்டுருக்காங்க. அப்போ இதில் எதுவுமே இல்லைன்ற ஒரு விஷயம் இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு புரியல. ஏன்னா அவங்க அதிலே இருந்து பழக்கப்பட்டுட்டாங்க.
ஸோ 40s தான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பமாகுது. இதை முதல்ல மனசில் நீங்கள் வைக்கணும். ரெண்டாவது, உங்கள் திறமைகளை கண்டுபிடிக்க முயற்சிகள் செய்யுங்க. உங்களுக்கு எதில் விருப்பம் அதிகம் அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் விருப்பம் எதில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் தூசி தட்டி எடுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா படிங்க. அதில் உங்களை முழுக்க ஈடுபடுத்திக்கோங்க. ஈடுபடுத்த ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது கொஞ்சமாக வெளியில் வரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மனசு ரிலாக்ஸ் பண்ணுறது தான் மெயினான விஷயம். ஆனால் அது நல்லதாக பேஸ் பண்ணி இருக்கணும். ஆண்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணணும்னா உடனே பாட்டிலுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா சிகரெட்டுக்கு போயிடுவாங்க. அது அழிப்பது. அது அந்த போதை இருக்கிற வரைக்கும் நீ ரிலாக்ஸாக இருப்ப. போதை போயிடுச்சுன்னா நீ மறுபடியும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் இருப்ப. நிரந்தரமான ரிலாக்ஸேஷன். ஸோ வலுக்கட்டாயமாக உங்களை ஈடுபடுத்திக்கிறத நீங்கள் முதல்ல நிறுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கிறீங்க. அந்த கற்றுக்கிறத புரிஞ்சிக்கிட்டு அதை நீங்கள் செயல்படுத்த முயற்சிகள் பெறணும். நிறைய கற்றுக்கணும் வாழ்க்கையில். உங்கள் கற்றுக்கக்கூடிய திறன் என்னைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வாழ்க்கையில் அழிவு ஆரம்பமாகும். அப்போ கற்றுக்கக்கூடிய திறன் தொடர்ந்து இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும். எப்படி சொர்க்கமாக இருக்கும், இல்லைன்னா நரகத்துக்கு கொண்டு போவோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் படித்த பாடத்தை நாம் சில வயசுலேயே மறந்துட்டோம். கற்றுக்க விருப்பம் இல்லை. எப்போ பார்த்தாலும் மேலே, வீட்டுக்கு மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே என்னமோ பெருசாக ஞானம் கிடைக்கிற மாதிரி. ஞானம் அங்கே இல்லை. ஞானம் எங்கே இருக்குன்னா உள்ளே இருக்கு, வெளியில் இல்லை. வெறிச்ச பார்வையில் ஞானம் வராது. கண்களை மூடி கொஞ்சம் உள்ளே பார்த்தாதான் அந்த ஞானம் பெற முடியும். ஸோ கற்றுக்கிட்டா மட்டும் போதுமா? எஸ், அடுத்தது என்ன பண்ணணும்? இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செயல்படுத்தணும். இதை நீங்கள் செய்யாத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள் மட்டுமே நிரந்தரம். தோல்விகள் தாண்டி நல்லது எதுவுமே நடக்காது. நல்லதை இப்பயும் சொல்கிறேன், நல்லது நடக்கணும்னா சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் 100% முதல்ல நம்பணும். அதுக்கப்புறம் அதுதான் உங்கள் லட்சியம் நினச்சி உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும். தொடங்கினதுக்கப்புறம் நாட்களை குறிக்கக்கூடாது. இன்னும் 10 நாள் என் வாழ்க்கை மாறுன்னு. ஏன்னா என்னைக்கு நம்ம வாழ்க்கையை பற்றி தொடங்க ஆரம்பித்தோமோ அப்போவே நமக்கு நல்ல நாள் ஆரம்பமாயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, எத்தனை நாளில் எனக்கு இந்த பிரச்சனைகள் முடியும் சாய்ராம் அப்படின்னு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன், இதை பாருங்கள், எப்போ நீங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவே உங்களுக்கு நல்ல நாள் ஆரம்பமாயிடுச்சு. அப்போ சொல்லுவாங்க, அது தெரியும், என் பிரச்சனை எப்போ தீரும், இந்த பிரச்சனைகள் எப்போ தீரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் தீராமலே இருக்குது. ஏன்னா இப்பயும் நீங்கள் உண்மையான விஷயத்தை புரிஞ்சுக்காம பிரச்சனைகளை பார்த்து பயந்து அடைக்கலமாகறீங்க. அப்போ உங்கள் மனசில் எதுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வரீங்கன்றது ரொம்ப முக்கியம். பிரச்சனைகளுக்காக தான் நாம் கடவுள்கிட்ட வரோம். ஆனால் இங்கே பிரச்சனைகளுக்காக அவரை தீர்த்து வைக்கணுன்றதுக்காக நம்ம பேசலை. அதாவது ஒரு இடத்துல ஒதுங்குறன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல மழை வருது, நல்ல மழை, திடீர்னு பார்த்தா ஒரு ஓரமாக ஒரு இடத்துல ஒதுங்குறோம். ஒதுங்கும்போது உங்களுக்கு புத்தி உங்கள் வேற மாதிரி அந்த இடத்துல இதாகுது. ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய சிந்தனை பிறக்குது. வீட்டுக்கு வந்த உடனே அதை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க.
ஸோ லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது, எல்லாருக்கும். ஏன் எனக்கு கூட ஒரு செகண்டில் டேர்னிங் பாயிண்ட்டு தான். நானும் இதுக்காக ஒரு இடத்துல ஒதுங்கினேன். ஒதுங்கும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு அந்த விஷயம் நடந்ததால தான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நம்ம வீட்டுக்கு அண்ணா வந்தாங்க. இது சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா மறக்கக்கூடாது, அந்த அண்ணாவுக்கு என்றைக்குமே நன்றிகள் சொல்லணும்னு. வந்த உடனே அவர் ஒன்றுமே கேட்கல. டேய், இது மாதிரி சாய்பாபா குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிறியா? சரி, ஜாயின் பண்ணிக்கிறேனே, அவ்வளோதான். அவ்வளோதான். அது அந்த ஒரு இடம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எனக்கு, வேறு எந்த இடமும் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணேன், ஒரு பிரச்சனை எதுக்கோ ஒன்று நான் ஒதுங்கி இருந்தேன். அப்போ இந்த விஷயங்கள் வந்துச்சு. டக்குன்னு அது ஆரம்பித்து கொடுத்தது தான் இன்னைக்கு. அன்னைக்கு அவர் விதை போட்டார், ஆனால் அவருக்கும் தெரியாது இது ஒரு விதை அப்படின்னு. எனக்கும் தெரியாது என் வாழ்க்கை இங்கே தான் மாறப்போகுதுன்னு. அதே போல் நீங்கள் ஒரு பிரச்சனைகளை பார்த்து இங்கே வந்தீங்க, ஆனால் இங்கே பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களோட இது இல்லாமல் ஞானம் பெறுவதற்காக. இது கடவுளை பற்றியும் கர்மாவை பற்றியும் மறுபிறப்பை பற்றியும் பாவத்தை பற்றியும் புண்ணியத்தை பற்றியும் தெரிஞ்சிக்க இது ஒரு ஞானத்தை அடைவதற்கான ஒரு முயற்சி. எனக்கு கஷ்டம் வந்ததால் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இப்போ எனக்கு ஞானம் பிறக்குது. ஞானம் பிறந்துடுச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் வாழ்க்கையில் வாழலாம், ஹாப்பியாக, அண்டு ஸ்பிரிச்சுவலாகவும் ஹாப்பியாக வாழலாம். ஒன்றும் இல்லைங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். ஆக்சுவலி வந்து நீங்கள் காலையில் நேற்று நைட்டு சரியாக சாப்பிடலை. ஏன்னா நேற்று வந்து நைட்டு ஹோட்டலில் சாப்பிட்டதால வேறு வழி இல்லாமல் அங்கே என்ன இருந்ததோ அதை மட்டும் நம்ம சாப்பிட்டோம். அது கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு டீ குடித்தேன். வீட்டுக்கு வந்தாச்சு, நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, 12-1 மணி ஆச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு காலைல டீ குடித்தேன். அப்பையும் ஒரு மாதிரி டல்லாக இருந்தது, பசியாக இருந்தது. நல்லா கேட்டுக்கோங்க, நல்ல செம பசி, நல்ல டல்லு, ஒரு மாதிரி தூக்கமாக வந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நேற்று சாப்பிட்ட அந்த ஓவர் ஆயில் போல இருக்கு. ஏன்னா அந்த கடையில் வந்து ஃப்ரைட் ரைஸ் மட்டும்தான் இருந்தது, நூடுல்ஸ் மட்டும்தான் இருந்தது. சரி, நூடுல்ஸை கொடுங்க அப்படின்னா பசி வேறு, என்னால் சுத்தமாக பசி. நேற்று மத்தியானமும் சாப்பிடலை. இது எதுக்கு நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டேன். ஏன்னா நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், சாப்பிட்டா ஹெல்த்தியானதை சாப்பிடுங்கன்னு. அப்போ நான் வந்து சரி, சாராமே சாப்பிட்ருக்காங்க, நம்மளும் சாப்பிட்டா என்னென்னு நீங்கள் அப்படி போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தா வெறும் நூடுல்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஓகே, நூடுல்ஸ் கொடுங்கன்னா எண்ணெய், என்னோடய ஃபேஸே தெரியும்ல இருக்கு, அவ்வளோ எண்ணெய். ஆனாலும் பசி தாங்கவே முடியல. சரி, வேறு வழி இல்லாமல் சாப்பிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு, படுத்தாச்சு, தூங்கியாச்சு. தூக்கமும் பயங்கரமாக, ஆயில் அதிகமாக சாப்பிட்டாவே மந்தம் ஜாஸ்தியாகும். மந்தம் ப்ளஸ் மயக்கத்தால் தூக்கம் வரும். அது மாதிரி தூக்கம் வந்துச்சு. ஹெல்த்தியான தூக்கன்றது வேறு, மயக்கத்தில் வர தூக்கன்றது வேறு. ஹெல்த்தியான தூக்கம் அடுத்த நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஆக்கும். பட் மந்தத்தில் ஏற்படக்கூடிய தூக்கம் அடுத்த நாள் காலையில் டல்லாகும். இது ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது காலைல எனக்கு எந்திரிச்சோடனே ஆடியோ கொடுக்குறதா இல்லை விஷ்ணு சாயுத ஆடியோ இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நினச்சேன், வேண்டாம், ஆடியோ கொடுப்போம். இப்போ ஆடியோ கொடுத்த உடனே என்னோடய பசி போயிடுச்சு, என்னோடய டயர்ட்னஸ் போயிடுச்சு. ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே நடந்துக்கிட்டு தான் நான் பேசுவேன். மோஸ்ட்லி நான் வீடியோவில் ஏன் பேசுகிறது இல்லைன்னா, எனக்கு ஒரு இடத்துல நிற்க முடியாது, பேசவும் எனக்கு வராது பாயிண்ட்ஸு. நான் பாட்டுக்கு நின்று அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே பேசினா எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அந்த இது போயிடுச்சு. அப்போ விருப்பமானது எதுவோ அதை நாம் செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் சோர்வை விரட்டிடலாம். உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ண, இன்னொருத்தன் அதை பண்ணுறான், அதை நானும் பண்ணலாம். இது வந்து நாம் நம்மளை வற்புறுத்தி செய்வதற்கு உண்டான வழிகள். அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்க. தோற்று போயிட்டா உங்கள் மதிப்பை நீங்கள் உணரவே மாட்டீங்க. அந்த மதிப்பை உணர்வதற்கு உண்டான வழிகள் தான் இவை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களை சிறப்பாக்கிக்க முயற்சிகள் செய்யணும். நீங்கள் உங்களை சிறப்பான மனுஷராக
உருவாக்கிக்க முயற்சிகள் பண்ணும்போது உங்கள் வேலைகளிலும் அது சிறப்பான ஒரு விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்திலையும் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். அப்போ உங்களுடைய சிறப்பை நீங்கள் தேடணும். உங்கள் மதிப்பு எங்கே பெருகுதுன்னா உங்களுடைய விஷயத்தை நீங்கள் என்னைக்கு ஆழமாக கவனித்து அதில் இருந்து விடுபட்டா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் மதிப்பு அதிகமாகும். நீங்கள் ஒரு சிறப்பான இடத்துக்கு நீங்கள் நிச்சயமாக சாய்ப்பாங்களை அழைச்சிட்டு போவார். அப்போ உங்கள் மனசில் நீங்கள் மதிப்பு இல்லாத மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா உங்கள் குழந்தைய உங்களால் சிறப்பாக வளர்க்க முடியாது. உங்கள் மன வாழ்க்கையும் சிறப்பாக இருக்காது. உங்கள் உடல் நலமும் சிறப்பாக இருக்காது. உங்கள் மனநலமும் சிறப்பாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் சிறப்பாக ஆயிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு பாகமும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், வாழ்க்கை அப்படின்னா ஏதோ ஒரு பாட்டு வருது, வாழ்க்கை நாடகமா என்னமோ ஒரு பாட்டு, நெப்போலியன் அவங்க சாங்கு, அது அடிக்கடி நான் கேட்டு இருக்கேன். நான் அதை கேட்டு ஒரு சாய்ராம் வந்து ரொம்ப அழுதாங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையே இப்படி தாங்க அப்படின்னு. எங்க வாழ்க்கையே அப்படின்றதுக்காக அந்த பாட்டை வந்து நீங்கள் கேட்காதீங்க. அதில் இருக்கிற யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நெகட்டிவை சொன்னால் தான் ஒரு பாசிட்டிவ் பிறக்கும். ஆனால் நெகட்டிவ் சொல்கிறதால அது நெகட்டிவ் தான் வாழ்க்கைன்னு மட்டும் மாறிடக்கூடாது. ஸோ நம்ம என்ன எடுக்கிறோம், எதை நோக்கி ஓடுறோம், எதை தேடுறோமோ அதுதான் நம்மளை வந்து சேரும். தேடாதது நமக்கு கிடைக்காது. எதை நோக்கி ஓடுறோமோ அதுதான் வரும். எதை நோக்கி ஓடலையோ அது நமக்கு வராது. நம்ம பணத்தை நோக்கி ஓடுறோம், ஆனால் அது ஏன் கிடைக்கல அப்படின்னா பெயரளவுக்கு தான் நமக்கு பணம் தேவை அப்படின்னு. ஆனால் பணத்தை நோக்கி ஓடணும் அப்படின்னா என்ன செய்யணும், நல்ல வேலை செய்யணும். அப்போது பணத்தை நோக்கி ஓடுறதுக்கு முன்னாடி வேலையை நோக்கி ஓடணும், உழைப்பை நோக்கி ஓடணும், நம்பிக்கையான வார்த்தைகளை நோக்கி ஓடணும். உழைக்கிறது வந்து மாடு மாதிரி உழைக்காம மனுஷன் மாதிரி உழைக்கணும். அந்த 6வது அறிவை பயன்படுத்துவதற்கு எல்லா வழிகளையும் தெரிஞ்சுக்க ஓடணும். ஸோ கற்றுக்க ஓடணும், பொறுமையாக இருக்க ஓடணும். இது எல்லாமே செஞ்சாதான். அதை விட்டுட்டு பண தேவை இருக்குது, பணத்துக்காக ஓடுறேன், கிடைக்கலன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து போகாமல் லாஸ்ட்டில் இருக்கிறது எனக்கு கொடு, நான் ஜெயிச்சிடறேன்ற மாதிரி. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க மறுக்கிறோம். இல்லைங்க, அவ்வளோ நாள்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஏதாவது சீக்கிரமாக பிரச்சனைகளை இருந்து மீண்டு வர வழி இருந்தால் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்கள். அங்கே தாங்க அவங்க செமையாக இருக்காங்க. எவ்வளோ காசு ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பரிகாரம் செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, நான் இன்னும் 10 பேரை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படின்னு. எங்க ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏதோ ஒரு இது ஒன்று பார்த்தேன், ஒரு மெசேஜ் ஒன்று பார்த்தேன். இப்போது இந்த கருங்காலி மாலையெல்லாம் போட்டுக்கிட்டா நல்லது, வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான மாலைகளை நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கே வந்து ஒருத்தர் சொன்னார், இதை நீங்கள் போட்டுக்கோங்க சந்தோஷ், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அப்போ இதை விற்கிறவரும் அதை போட்டுக்கிட்டா அவரோட வாழ்க்கை மாறும்ல. அவர் எதுக்கு ஒரு கடையில் வந்து உட்காந்து விற்றுக்கிட்டு இருக்கணும்? புரியுதா? இப்போ விற்கிறவரும் இதை வந்து போட்டுக்கிட்டாருன்னா இந்நேரம் அவரும் கோடீஸ்வரன் ஆகிருப்பார். கோடீஸ்வரன் ஆகிறவன் எதுக்கு வந்து ஒரு கடையில் 10க்கு 10 ரூமில் இருக்கிற கடையோ இல்லை அதோட கொஞ்சம் பெரிய கடையோ எதுக்கு வந்து விற்கணும்? இதுனா அவ்வளோ லாபமா? அப்போ நான் அவர்கிட்ட என்ன கேட்டனோ அதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட. அப்போ பார்த்துக்கோங்க, நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லாத வரைக்கும் நம்ம தலை மொட்டை அடிப்பது உறுதி. அப்போ நீங்கள் மதிப்பை இல்லாத மனிதர்களாக வாழப்போவதும் உறுதி. அப்போ எதை நோக்கி ஓடணும்? நம்ம
எங்கேயாவது நம்ம வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி கண்களை மூடிக்கிட்டு ஓடுறோம். அது சின்ன பள்ளமோ பெரிய பள்ளமோ பள்ளத்தை பொறுத்து நமக்கு அடிபடுது. பள்ளத்தை பொறுத்து நாம் எந்திரிப்போமா எந்திரிக்கவே மாட்டோமா அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. அப்போது நீங்கள் சிறப்பான மனுஷனாக உங்களை உருவாக்கிக்க நீங்கள் முயற்சிகள் பண்ணலை. மேலும் மேலும் உங்கள் வாழ்க்கையை நரகத்தில் கொண்டு போவதற்கு மட்டும்தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. அதை நோக்கி தான் இதை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் எத்தனை பேருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்குதுன்றதை யோசிங்க. ஸோ 40 இயர்ஸ் அப்படின்றது ஏஜை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ 40 இல்லை 20லேயே இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது, 30லேயும் இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த உலகம் எந்த அளவுக்கு வேகமாக வளருதோ அந்த அளவுக்கு நல்லதும் இருக்கும், அதே போல் கெட்டதும் இருக்கும். அப்போது நம்மளை நாம் சிறப்பாக்கிக்க எந்தெந்த வேலைகளை செய்யணுமோ அதை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் திறமைகள் எங்கே இருக்குதுன்றத ஆழமாக யோசிங்க. அதில் நேரத்தை செலவு பண்ணுங்க, அதை கூர்மையாக்குங்க. ஸோ கண்டிப்பாக 40 வயசில் தான் ஒரு மனுஷனுடைய உண்மையான வாழ்க்கையே ஆரம்பமாகுது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதிக்க முடியும். ஸோ 40ல் தான் சாதிக்கிறவங்க ஜாஸ்தி, அதாவது 40க்கு மேலே. 40க்குள்ளே ஏதோ ஒரு வாழ்க்கை ஜாலியாகவே இருக்கும், வண்ணத்து பட்டாம்பூச்சிகள் பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி. அந்த பட்டாம்பூச்சிகளுக்கு வயசாயிடுச்சுன்னா அது மாதிரி தான். ஸோ மறு பிறவி, அதாவது அந்த புழுவுலேருந்து தான் பட்டாம்பூச்சி ஆரம்பிக்குது. ஓகேவா? அந்த புழுவுலேருந்து தான் பட்டாம்பூச்சி, எடுத்தவுடனே பட்டாம்பூச்சி ஆரம்பிக்கிறது இல்லை. அதே போல தான் ஒரு இடத்துலையும் ஒரு பருவம், அந்தந்த பருவத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டா உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குதுன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.